ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஒரு டயட். நான் உங்கள் டயட்டிஷியன் சமீரா. இந்த சேனல் மூலயமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹெல்த் கண்டிஷனுக்கு எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டயபெட்டிஸ். ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்தில் அட்லீஸ்ட் ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்டாவது புதுசாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் காத்திருக்கு. இப்போ நம்ம டயபெட்டிஸ்க்கு மார்னிங்லேருந்து நைட் வரை எந்த மாதிரியான மீல் பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் எழுந்ததும் ஒரு 7 to 8 AM நம்ம ஒரு டீடாக்ஸ்ஃபை ட்ரிங்க் குடிக்கணும். டீடாக்ஸ்ஃபை ட்ரிங்க் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்க கழிவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உடம்புக்கு ஒரு பியூரிஃபை மாதிரி பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா கருஞ்சீரகம், பிளாக் குமின் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். இது நம்ம வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பட்டை, வெந்தயம், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளையும் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன்னா இதுதாங்க டீஸ்பூன். ஒரு குட்டி ஸ்பூன் இருக்குல்ல, இதில் ஒரு 1/2 இல்லை 1/4 கூட போட்டால் போதும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப காட்டமான பொருள். இது நம்ம அதிகமாக சேர்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அந்த அளவில் நீங்கள் சேர்த்தா போதும். அது கூட ஒரு கப் பாய்லிங் வாட்டரில் இந்த 1/2 டீஸ்பூன் ஏதாவது ஒன்று, 3 ஒன்றா போடணும் அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு கருஞ்சீரகம், ஒரு நாளைக்கு பட்டை, ஒரு நாளைக்கு வெந்தயம், இல்லாட்டி 10 டேஸ்க்கு நீங்கள் இது ஃபாலோ பண்ணலாம். ஒரு 10 டேஸ்க்கு ஒரு கருஞ்சீரகம் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த 10 டேஸ்க்கு பட்டை ஃபாலோ பண்ணலாம். இது 3 நான் ஏன் சொல்கிறேன்னா, இது 3மே சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும்னு நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாய்லிங் வாட்டரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஏதாவது ஒரு பொடி போட்டு ஃப்ளேவருக்காக நீங்கள் லெமன் போட்டுக்கலாம். இது உங்களோட இஷ்டம். லெமன் இல்லை மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கலாம், ஜிஞ்சர் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீடாக்ஸ்ஃபை ட்ரிங்க் நம்ம காலையில் எழுந்ததுமே குடிச்சிடணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:30 to 9:30 சாப்பிட்றணும். ஏன்னா ஆக்சுவலாக 8 சாப்பிடணும். ஆனால் நம்ம வீடுகளில் பெரும்பாலும் அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 9:30 மேக்ஸிமம் சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஓட்ஸ், ஸ்வீட், உப்புமா, பொங்கல், இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன்ல, இது எல்லாமே நார்மலாக நம்ம வீடுகளில் செய்கிறது தான். இங்கே நம்ம என்ன வேரியேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் அளவு. ஒரு இட்லினா ஒரு மீடியம் சைஸ் இட்லினா 3 இட்லி, தோசைனாலும் ஒரு 3, சப்பாத்தினாலும் 3, ஓட்ஸ்னால் 1 கப்பு, வீட் உப்புமானா நம்ம வீட்டோட குருணை கிடைக்கிது இல்லையா, கோதுமை குருணைன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதை நீங்கள் இப்போ உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நாள் பொங்கல் செஞ்சாங்கன்னா அதுவும் நீங்கள் 1 கப் அளவு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன வேரியேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக உங்கள் வீட்டில் செய்கிற இட்லி, தோசையோட மாவு இருக்கு இல்லையா, அது 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நம்மளோட மில்லட்ஸ் வகைகள் இருக்குது இல்லையா, திணை, ராகு, சாமை, குதிரைவாளி, வரகு, கம்பு, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் இது எல்லாம் நீங்கள் தனித்தனியாக பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எல்லாம் கலந்த மாதிரி இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிது. அதெல்லாம் நீங்கள் ஒரு பொடி பண்ணி ஒரு மாவு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதில் 1 கப் நீங்கள் ஃபுல்லாக அது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி, தோசை மாவு கூட அந்த மாவு கலந்து நீங்கள் அழகாக ஒரு இட்லியோ, தோசையோ, சப்பாத்தியோ செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதுலேயே நீங்கள் பொங்கல் கூட செய்யலாம். குதிரைவாளி, கம்புலெல்லாம் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நார்மல் ஒயிட் ரைஸோட பொங்கல் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டானது நம்மளோட மில்லட் வகைகள். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணாலே சுகர் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட நம்ம எந்த மாதிரியான சட்னி நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, கேப்சிகம் சட்னி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப ஈஸி தான். நார்மலாக நம்ம தக்காளி சட்னி இருக்கு இல்லையா, அதை நம்ம வதக்கிறப்போ ஒரு கேப்சிகமும் நம்ம கட் பண்ணி அதையும் வதக்கி நீங்கள் வேணா அரைச்சி பாருங்கள். தேங்காய் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அது அரைச்சி பார்த்து சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு ராகி தோசைக்கு ஒரு கேப்சிகம் சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தக்காளி சட்னி கூட பீட்ரூட் வதக்கலாம், கேரட் வதக்கலாம், ஒரு கிரவுண்ட்நட் வச்சு அரைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 10:30 to 11:30
ஸோ அந்த மிட் மார்னிங் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு லஞ்சுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த டைமில் வந்து பிரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு கப்பில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக ஜூஸ் எடுக்காமல் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பப்பாயா எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழம், வாழைப்பழம் அந்த மாதிரி வந்து எடுக்க தேவையில்லை. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன்னு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்ணும் அப்படி ஆசையாக இருந்தாலுமே எந்த அளவு சாப்பிட்ணுன்னா பெரிய பெரிய பழ அளவுலாம் சாப்பிடக்கூடாது. உங்களோட சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அந்த அளவு தான் வந்து ஒரு வாழைப்பழம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இவ்வளோ பெரிய பழம் இருக்குது அப்படின்னா உங்கள் சுண்டு விரலை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தெரியல அப்படின்னா உங்கள் சுண்டு விரல் அளவுக்கு வந்து வாழைப்பழம் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து நான் படிக்கிறப்ப என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் வந்து சொல்லி கொடுத்தது. அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து கிடையாது, எந்த அளவில் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு போகலாம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 12:30 to ஒரு மணிக்குள்ளே வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். ரொம்பவும் லேட்டாக வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, என்னன்னாலும் சரி ஒரு மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ இதுதான் நம்ம பிளேட்டுன்னு நினச்சிக்கோங்க. இந்த பிளேட் வந்து ஒரு 9 inch நார்மலான ஒரு பிளேட் அளவு. ஸோ அதை நீங்களே வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மை பிளேட் மெத்தட் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், அதுதான். பட் அதை வந்து நம்ம என்னைக்குமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்குமான்னு கேட்டால் இல்லை. பட் ஒன்ஸ் டயபெட்டிஸ் வந்த பிறகாச்சும் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணோன்னா கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படின்னா 50% வந்து காய்கறி, கீரை, நம்மளோட ஃப்ரூட் சாலட் இல்லாட்டி வெஜிடபிள் சாலட் ஏதாவது வந்து இருக்கணும். ஸோ இங்கே வெஜிடபிள்ஸு நம்ம சாலட் தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிற நார்மலான பொரியல் எல்லாருக்கும் வந்து ஒரு கரண்டி வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு 2-3 கரண்டி வைக்க சொல்லுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பிளேட் வந்து காய்கறி வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். என்ன பொரியல் பண்ணுறாங்களோ, என்ன கீரை பண்ணுறாங்களோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொண்டு வந்தாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு வந்து நல்ல சாப்பாடு வந்து கொடுக்கலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. இப்போ முடியலையா, ஜஸ்ட் ஒரு கேரட் குக்கும்பரை கட் பண்ணி ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிட்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் வந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த ரைஸ் வந்து 25% தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து அதுதான் வந்து இங்கே எல்லாருக்குமே குழப்பம். எந்த அளவில் சாப்பிட்ணும், எவ்வளோ எடுத்துக்கணும், எந்த கப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு கப் மெஷர்மெண்ட்டும் ஒவ்வொரு வேரி ஆகும். ஸோ ஈஸியாக வந்து ஹேண்ட் மெஷர்மெண்ட்டை வந்து நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். 25% அப்படின்னா ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா உங்களோட உள்ளங்கை அளவு, உங்கள் கை தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட். ஸோ ஒரு உள்ளங்கை அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு சின்ன டென்னிஸ் பால் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவு இருக்கும். ஸோ அதில் வந்து 2 உருண்டை அப்படிங்கிறப்போ ரொம்ப கம்மியாக தான் வரும். அந்த அளவு தான் உங்கள் வயிறோட கார்போஹைட்ரேட் கொள்ளும் அளவு. ஸோ அந்த அளவு மட்டும் நீங்கள் ரைஸ் வந்து எடுத்துக்கணும். அந்தளவு ரைஸ் எடுத்துகிட்டு பாதி அளவுக்கு வந்து நிறைய காய்கறி, கீரை சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து இது ரைஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் இந்த மில்லட்ஸ் வகைகள் இருக்குது இல்லையா, சிறுதானிய வகைகள் ஏதாவது வந்து அதில் நீங்கள் ரைஸ் வந்து இப்போ 7 நாளுமே நீங்கள் ரைஸ் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ ரைஸ் நல்லா சாப்பிட்டு பழகினவங்களுக்கு ரைஸ் சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனால் டயபெட்டிஸ் வந்தவங்க ரைஸ் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு மித்து இருக்குது. சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் 7 நாளும் சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படி கிடையாது. ஒரு 3 to 4 days ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 days வந்து சப்பாத்தி சாப்பிட்டுக்கோங்க. அதுவுமே வந்து நீங்கள் எல்லா நாளும் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்றத விட கொஞ்சம் கொஞ்சமாக வேரியேஷன்ஸ் கொண்டு வாங்க. ஒரு நாள் வந்து இந்த குதிரைவாலில் பொங்கல் செஞ்சு பாருங்கள், வரகு கம்பில் வந்து வேறு சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நார்மல் அரிசியோட இங்கே மேலே சொன்ன மாதிரியே நார்மல் அரிசியோட இது கொஞ்சம் கலந்து கூட நீங்கள் வந்து ரைஸ் வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அதுவுமே உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு நாள் வந்து ஒரு ஹோல் வீட் பிரெட் கூட நீங்கள் சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். உண்மையிலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா நாளும் நான் ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் 25% பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக உடம்புக்கு தேவை. ஸோ எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் ஏதாவது வந்து வாரத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து வைப்பாங்க. ஸோ எக் வந்து நீங்கள் ஒரு ஃபுல் எக் தாராளமாக எடுத்துக்கலாம். எக் ஒயிட் மட்டும்தான் சாப்பிடணும், மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிற பேஷண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நார்மலாக சுகர் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஒரு எக் இல்லை 2 எக் கூட சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை.
ஸோ இப்போ ஃபிஷ் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடவே கூடாதா அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க, அது எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு தான் இருக்குது. ஸோ ஃபிஷ் சிக்கன் மட்டன் எல்லாம் வந்து கிரேவி ஜாஸ்தியாக நீங்கள் வந்து நிறைய மசாலா, தேங்காய், கேஷ்யூ அரைச்சி போடுறது இந்த மாதிரி ரொம்ப ரிச்சாக பண்ணாமல் நார்மலாக அதை பாயில் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணுற மசாலாலே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையான ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ 25% எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, இதுவும் வந்து உங்களோட இந்த அளவு. ஸோ இங்கேருந்து ஒரு 4 பீஸ் தானே வரும். இப்போ ஒரு ஃபிஷ்ஷு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவ்வளோ சைஸில் ஒரு ஃபிஷ்ஷு. அதே மாதிரி ஒரு சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த அளவில் வந்து ஒரு 4-5 பீசஸ் தான் வரும். இந்த 4-5 பீசஸ் நீங்கள் சாப்பிட்டாலே தாராளமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரோட்டீன் கிடைச்சிடும். மனசும் வந்து நிறைஞ்சிடும். நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலும் வந்து கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப குழம்பு மாதிரி வைக்காமல் ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி கொஞ்சமாக வந்து மசாலாஸ் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து டெய்லி ஒரு கப் வந்து கர்ட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேலன்ஸ்டு லன்ச் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் வந்து ஒரு 4:30 to 6 ஒரு ஸ்நாக் டைம். இந்த டைமில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நார்மலாக காஃபி டீ வந்து எல்லோரும் குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ சுகர் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ காஃபி டீ வந்து சுகர் இல்லாமல் போட்டு குடிச்சு பாருங்கள். உண்மையிலே நீங்கள் அப்படி பழகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இல்லாமல் நீங்கள் குடிச்சு பாருங்கள். உண்மையிலே ரியல் டேஸ்ட், டீயோட டேஸ்ட், காஃபியோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நீங்கள் சுகர் போட்டாலும் வந்து குடிக்க மாட்டீங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு க்ரீன் டீ குடிக்கலாம். இல்லாட்டி நான் மார்னிங்க்கு சொன்ன அந்த டீடாக்ஸி ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணி குடிக்கலாம். ஸோ இது கூட ஸ்நாக்ஸ் வேறு என்ன நான் சாப்பிட்லான்னா, ஆல்மண்ட் சாப்பிட்லாம். ஒரு 10-12 ஆல்மண்ட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்து பாயில்டு நம்ம நார்மலாக சவுத் இந்தியன் வீட்டில் எல்லாம் செய்கிறதா நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஒன்றும் புதுசாக கிடையாது. பட் அதை எப்படி சாப்பிட்ணுங்கிறதா இங்கே வந்து நான் புதுசாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பாயில்டு நம்ம சுண்டல் எல்லாம் பாயில் பண்ணி நம்ம கோயிலெல்லாம் கூட கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு தாளித்து கொஞ்சம் அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லதும் கூட. இல்லையா, ஜஸ்ட்டு பாப்கார்ன் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பாப்கார்ன் வாங்கி ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து ஒரு தேங்காய் எண்ணெய், லைட்டாக உப்பு, லைட்டாக இந்த மாதிரி ஒரு மிளகாத்தூள் போட்டு பாப்கார்ன் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது இல்லாட்டி நார்மலாக நம்மளுக்கு வீட்டில் கடைகளில் கிடைக்கிற ஓட்ஸ் பிஸ்கட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஐடியா. நெக்ஸ்ட் வந்து டின்னர் பார்த்திங்கன்னா, டின்னருமே ஆக்சுவலாக நம்ம 8:30க்குள்ளே முடிச்சிடணும். அதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழக்கம். பட் நம்ம எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டு முடிக்க வந்து எப்படி வந்து 9-9:30 ஆயிடுது. மேக்ஸிமம் நிறைய பேர் 10க்கு மேலே 11 அப்படி கூட சாப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. லேட் நைட் வந்து சாப்பிடவே கூடாது. ஸோ அட்லீஸ்ட் 9:30க்குள்ளேயாச்சும் முடிச்சிடணும். ஸோ இங்கே வந்து ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம பண்ணுற சப்பாத்தி, அது கூட வந்து ஏதாச்சும் ஒரு வெஜ் குருமா வச்சு சாப்பிடுங்க. அது கூட ஒரு ஆனியன் ரைத்தா வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாமே ஃபைபர் வந்து நல்லா கூடும். ஃபைபர் கூடுறப்போ வந்து சுகர் கண்ட்ரோல் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அந்த ஹோல் வீட் உப்புமா இருக்கு இல்லையா, ஹோல் வீட் உப்புமா வந்து அந்த உப்புமா நான் சொன்னேன் இல்லையா, வீட் வந்து குருணை கிடைக்கும் அப்படின்னு, கோதுமை குருணை, சம்பா கோதுமை குருணை அந்த மாதிரி கிடைக்கும். அதுலேயே இப்போ வெர்மிசிலும் வருது, சேமியாவும் கிடைக்கிது. அது நீங்கள் வாங்கி கூட வெஜிடபிள்ஸ் போட்டு நடக்கடெல்லாம் போட்டு நல்லா தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல தூக்கம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து டின்னர் ஐடியாஸ். இதெல்லாம் சாப்பிட ரொம்ப லைட்டாக இருக்கும், ப்ளஸ் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்டா தான் தூக்கம் வரும்னா, சேம் நம்ம லஞ்சுக்கு சொன்ன மாதிரி ரைஸோட அளவு கம்மி பண்ணிக்கிட்டு மற்ற காய்கறிலாம் அதிகமாக வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே நீங்கள் எல்லா நாளும் சாப்பிடணும் இல்லை. சரி ரொம்ப டெம்டிங்காக இருக்குது ரைஸ் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறப்போ என்றைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாளோ ஒரு 3 நாள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். என்னென்ன டயட் வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் நம்மளுக்கு சுகர்னு கண்டுபிடிச்சதும் என்னென்னா நார்மலாக எல்லோரும் சொல்கிறதா வாக்கிங் போகணும். ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக ஆகும். பட் நம்ம வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். யோகா பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்ணிடுங்க அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா. அப்புறம் வெளியே சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ் வந்து இந்த நம்ம சாப்பிட்ற பரோட்டா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க.
மேகி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம். ஒரு 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆசைக்கு சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் எவ்வளோ சாப்பிட்றோம், எத்தனை தடவை சாப்பிட்றோங்கிறது தான் இருக்குது. இது போக உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்சுலின் போடணும், எவ்வளோ வந்து அந்த நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா டேப்லெட்ஸ், அது வந்து எவ்வளோ உங்களுக்கு டோசேஜ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் நீங்கள் என்றைக்குமே வந்து விடக்கூடாது, என்றைக்கும் மறந்துடக்கூடாது. ஸோ 2 வேளையா 1 வேளை எவ்வளோ யூனிட்ஸ் வந்து போட சொல்லியிருக்காங்கன்னு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே சுகர் வந்து அது பாட்டுக்கு நார்மலாக கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம ரொம்ப வந்து வரி பண்ண தேவையில்லை. கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லையா? ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒயிட் சுகர் வந்து எல்லோரும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மெயினாக சுகர் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் வந்து குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஜூஸ் வந்து சடனாக வந்து சுகரோட லெவல் வந்து ஹை ஆக்கிடும். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். கட் பண்ணி ஒரு பவுல் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்போ தான் அந்த ஃபைபரோட போகிறப்போ உங்களுக்கு சுகர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்ஸ், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், அப்புறம் வந்து சப்போட்டா, இந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நார்மல் வீட் ப்ரெட்டும் மைதாவில் செய்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது கிடையாது. ஸோ ஒரு வீட் ப்ரெட்டோ இல்லை மல்டிக்ரெயின் ப்ரெட்லாம் இப்போ நிறைய கிடைக்கிது, நீங்கள் அது வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் நார்மல் ஸ்வீட்ஸ், குலோப்ஜாம், இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். கஷ்டம்தான், ஆனால் ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம சாப்பிடாத ஸ்வீட்டா, நம்ம சாப்பிடாத ஐஸ்கிரீமா? எல்லாருக்கும் கண்டிப்பாக 35 அந்த மாதிரி ஏஜில் தான் வந்து சுகர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம நிறையா ஸ்வீட் சாப்பிட்ருப்போம். ஸோ என்ன திரும்ப புதுசாக சாப்பிட போகிறோம், ஆல்ரெடி சாப்பிட்டது தானே அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணாது. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.